இது ஓகே தானே? இது குத்துருங்க. இன்னும் 500க்கும் 1000க்கும் கோயம்பேடுல கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்து காய்கறி விற்ப. லட்ச ரூபா போட்டு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்க விரல் சூப்பிட்டு போறதா? இங்க யாரும் கடையை போடக்கூடாது. எடுத்து கிளம்பு. இதெல்லாம் வயிற்று பொழப்பு. இதுல கை வச்சா நாங்க என்ன பண்றது? தூக்குல தொங்கு இல்ல பால் டைல குடிச்சு சாவு. கடை போடாத எடுத்துட்டு போனா கதை பேசிட்டு இருக்க. பாத்தி அட்டூழியத்தை எப்படி பேசுறாங்க? நமக்கு எதுக்கு அத்த வம்பு? நம்ம காய்கறி வாங்க தானே வந்தோம், வாங்கிட்டு போயிரும். அத்த அந்த காய் வேணுமா பாருங்க. காலிஃப்ளவராமா? காலிஃப்ளவர் கொடுமா. அது ஒண்ணு கொடுங்க. இது கொஞ்சம் ஒரு மாதிரி. அது எடு பார்க்கலாம். அது உனக்கு வேற தனியா சொல்லணுமா? கடை எடுக்க மாட்டியா? நீ என்னமா காய்கறி வாங்கினுங்கற? ஒழுங்கா கிளம்ப மாட்டியா? இத பாருப்பா, நீ பெரிய ரவுடியா இருந்தா உன் வீரத்தை எல்லாம் வேற எங்கயாவது காட்டு. இந்த மாதிரி அப்பாவி ஜனங்க கிட்ட காட்டாத. என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? போக மாட்டியா நீ? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கூட்டிட்டு போறேன். வாங்க அத்த. என்ன நீ கிளம்புறல? வண்டி எடு. நீ வாங்க அத்த. ஏய் விடு என்ன. நீ பெரிய கோவக்காரின்னு சொன்னாங்க. உன் வீரெல்லாம் வீட்டுக்குள்ள மட்டும்தானா? நமக்கு எதுக்கு அத்த வம்பு? வாங்க அத்த போயிரலாம். இத பாரு, கண்ணு முன்னாடி தப்பு நடந்தா நாம அதை கண்டுக்காம போக கூடாது. என்னன்னு தட்டி கேட்கணும். இவனுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. பரிசு கடையை காலி பண்ணுன்னு சொன்னா என் மூஞ்சியவே பாத்துட்டு இருக்க. இப்ப பாரு. ஐயோ அத்த, அத்த. ஏய், இவங்க இங்கதான் இருப்பாங்க. என்ன பண்ணுவ? ஐயோ அத்த, சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்த. வாங்க அத்த போயிரலாம். வாங்க. இவங்க இங்கதான் இருப்பாங்க. என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். ஏய் இங்க பாரு, பூனை மாதிரி மியா மியான்னு கத்தி நிக்குது. ஏய் ஒழுங்கா போயிடு, இல்ல கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சிடுவேன். அப்புறம் உனக்கு பால் தான். அதையும் பார்த்துடுவோம். இரு, முதல்ல போலீஸ்க்கு போன் பண்றேன். வேணா அத்த, நீ சும்மா இரு. மம்மி யூ சேஃப்? பிரபு, மம்மி சேஃப்? அத நீ வந்துட்டல்லப்பா. இவன் யாரா புது ஹீரோ? அத்த ஒரு நிமிஷம் வாங்கல. அவள் பேபி நீ ஒத்து, நான் பாத்துக்கிறேன். அவனுங்க கை வைக்க வந்தது எங்க அம்மா மேல. இதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். என்ன நீங்க உண்மையிலே மதிக்கிறதா இருந்தா இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது. அவள் பேபி நீ ஏதோ ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கு. அதை நான் பாத்துக்கிறேன். பிரபு, இவ கிடக்குறாடா, பயந்தாங்கொள்ளிடா. நீ போடா, நீ போய் அவங்கள அடிடா, போடா. ஓகே மம்மி, இப்ப பாருங்க அடிச்சு பார்க்க விடுறேன். டேய், உங்கள எவனுக்கு தைரியம் இருக்கோ முன்னாடி வாங்கடா. நேடா ஓவரா சீனை போடுறான். என்னன்னு கேட்டு வரேன். அண்ணா கேட்டெல்லாம் வராத, இந்தா போட்டு வந்துரு. ஈர்னா அவசரப்படாத. அவரை பத்தி முழுசா உனக்கு தெரியாது. நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோ. அக்கா ஏதோ சொல்ல வராங்க, என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். நீ சொல்லுக்கா. நான் இவன் பார்க்க தான் அமுல் பேபி மாதிரி இருக்கிறான். ஆனா அடிச்சா 6 மாசத்துக்கு எந்திரிக்க முடியாது. ஏன்னா இவனுக்கு கராத்தே, கும்ஃபு, குச்சிப்புடி, இல்ல சாரி, சிலம்பம், குஸ்தின்னு எல்லாமே தெரியும். கராத்தேல எல்லா பெல்ட்டையும் வாங்கி வீட்டுல கூச்சி வச்சுக்கிறாரு. ஐயோ அக்கா, நான் பயந்துட்டேக்கா. என்னக்கா இது? ஏய், கராத்தேல பெல்ட் எல்லாம் வாங்கிருக்காராடா. ஓவர் பில்டப்பா இருக்குது. வெளில இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கூப்பிடுறா. ஏய் ஏய் வாங்கடா. என்ன பிரச்சனை? யாரு அவனுங்களா? தேவையில்லாம சிக்கிட்டோமோ? 4 பேர் தான் அடிச்சுட்டு போயிடலாம் பார்த்தா இவங்க கொடுத்த பில்டப்ல இவன் ஊரையே கூட்டிட்டானே. தேவையில்லாம கோடு வேற போட்டுட்டேன்.
அடிச்சு மேய போறானுங்க. ஏய் பொருளை கூட ஐயோ கத்தி கத்தி எடுத்துட்டு வரோம். ரவுடி அண்ணா ஆ ஒரு நிமிஷம். என்ன உங்களை மாதிரி சப்ப ரவுடிகளாம் என் மாஸ்டர் தேவையில்லன்னு நினைக்கிறேன். நான் இவரோட சிசியே தான். முதல்ல என்னாண்ட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவராண்ட சண்டை போடுங்க. மாமே ஆரம்பத்துல இருந்து அதான் ஓவரா பேசினீரா வாய் புச்ச கிளி மாமே. ஐயோ ஏய் ஏய் அடுத்து யாரா? ஓடுங்க. ரொம்ப நன்றிமா. நீ போட்ட கோட்டை கூட நான் தாண்டலபா. பாரு ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. உங்களை யாருங்க அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னா? அவங்களே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு இருக்காங்க. நான் உன்னை அத்தைய கூட்டின்னு வரல, அவங்க தான் என்ன கூட்டின்னு வந்தாங்க. டேய் என்ன? ஆமாண்டா, டிரைவர் வேற இல்ல, அதான் அவளை கூட்டிட்டு வந்தேன். ஆமா, நம்ம வீட்டுல ஆளே இல்ல பாருங்க. நீ எதுக்குமா இந்த வேலை எல்லாம் செய்யற? வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்ல. போடா, ரெஸ்ட் எடுத்து போர் அடிக்குது, அதனால தாண்டா வெளியில வந்தேன். சரி வாங்க போலாம். நீ போ, நான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு யார் கூட வந்தனோ அவங்க கூடயே வரேன். சரி சரி, பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வரேன். வாங்கத்தா. ஆ அத்தா வாங்க. வரேன். வாங்க வாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? ஏன் அத்தா, கார் கதவு திறந்து விடுறதுல என்ன தப்பு இருக்குது? நல்லா பேசு, உள்ள போலாம் வா. கொடுங்க, நான் தருவேன். இந்தாங்க மாமா. ரொம்ப வெயிட்டா இருக்கு. முடியலாம், கொடுங்க பா, அத்தை, மாமா. நானே தூக்கிக்கிறேன். அங்க பாருங்க. அத்தை கொடுங்க, நான் கொண்டு வரேன். பரவாயில்ல, நீ தான் ஒரு பை வச்சிருக்கல. ஐயா, என் வயசுக்கு 2 பைய தூக்கலாம் அத்தை. அப்போ எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றியா? ஐயோ, உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா என்ன? உங்களை புதுசா யாராவது பார்த்தாலும் 14 வயசுன்னு தான் சொல்லுவாங்க. அத்தை, கிண்டல் பண்றியா? விடுங்க விடுங்க. 16 வயசு பொண்ணு மாதிரி இருக்கான பார்த்தா? ஐயோ, அத்தை, சும்மாதான். ஏமாமா ஐயோ. வலிக்க போகுது, விடுமா. அத்தை, அத்தை. வலிக்குதா? சும்மா நடிக்கிறாங்க. ஐயோ, மார்க்கெட்ல என்ன அடிங்கிறீங்க? ஒரே அடிதாங்க. இவ அடிச்ச அடியில அப்படியே சுருண்டு விழுந்தவன் எந்திரிக்கவே இல்லைன்னா பாருங்களேன். இவ சாதாரண ஆள் இல்லைங்க. நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் பெருசா நம்பல. இப்படி எலும்பா இருக்காளே, இவ என்னத்தை செய்ய போறான்னு நினைச்சேன். ஆனா இவ லேடி ப்ரூஸ்லிங்க. நாமெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சும்மா அப்பா, இதெல்லாம் உலகமாக நடிப்புடா சாமி. என்ன நேத்து வரைக்கும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருந்தீங்க. நேத்து வரைக்கும் இல்லம்மா, இப்ப மார்க்கெட் கிளம்பி போற வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. இப்ப பார்த்தா 2 பேருக்கும் வாயெல்லாம் பல்லு ஈன்னு இழிச்சு பேசி கொஞ்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, 2 பேரும் எங்க மேல கண்ணு வைக்காதீங்க. சத்யா, நம்ம 2 பேருக்கும் சுத்தி போடணும், மறந்துடாத. சரிங்க அத்தை.
மாமா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஓவரா இல்லம்மா, ஓவர் தான். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல உங்க அத்தை மனசு மாறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சத்யா இரு, மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு? அது ஒரு பெரிய கதைக்கா, அது நின்னு பேச முடியாது. வாங்களேன் போய் உட்காந்து பேசுவோம். குட் மார்னிங் மாப்ள. க்ளோஸ் த டோர். குட் மார்னிங்னு சொன்னா க்ளோஸ் த டோர்னு சொல்லிட்டு போறான். குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். என்ன மாப்ள, நேத்து மார்க்கெட்ல ஏதோ ஆக்ஷன் பிளாக்கா? என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. எல்லாத்தையும் நானே தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. டேய், நானே டென்ஷன்ல இருக்கேன். வெறுப்பேத்தாத போ. ஒய் மாப்ள? இப்ப நான் சொன்னதெல்லாம் நடக்குது பாத்தியா? இவங்களால குடும்ப பொண்ணு மாதிரிலாம் இருக்க முடியாதுடா. சும்மா ஊர் உம்பளை விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. எப்ப என்ன பிரச்சனை வரும்னு எப்படிடா பயந்துட்டே வாழ முடியும்? நேத்தெல்லாம் அம்மா வேற கூட இருந்தாங்க. அம்மாக்கு எதாவது ஆயிருந்துச்சுன்னா எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. மாப்ள, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு பெஸ்ட் ஐடியா இருக்கு. என்ன? சும்மா இருந்தா தானே யாரையாவது சொரிஞ்சு விட தோணும். நாம அவங்கள பிஸியாக்கி விட்டுட்டா என்ன? அவங்களை எங்கேயாவது வேலைக்கு அனுப்ப சொல்றியா? எப்பா, இந்த வினையே வேணாப்பா. இப்போ வச்சு எப்பயாவது வெளியில போனாதான் பிரச்சனை வருது. இப்போ மட்டும் வேலைக்கு போனாங்க, டெய்லி ஒவ்வொரு பிரச்சனை இழுத்துட்டு வருவாங்க. சமாளிக்கவே நேரம்லாம் வீணா போயிடும். நான் சொல்ற பிஸிங்கிறதே வேற. இது வீட்டுக்குள்ளேயே சிஸ்டரை பிஸியா வைக்கிறதுக்கான ஐடியா. என்னன்னு சொல்லி தொலைடா. ஓவரா பில்டப் கொடுத்திருந்த அப்படியே அடிச்சு வாயில உடைச்சிரும். ஏண்டா, உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஒரு ஐடியா தரங்கற, நீ என்னடா வாயை உடைப்பங்கற? இதோ பாரு, இது வரைக்கும் நீ எந்த ஐடியாவும் சொல்ல. எனக்கு செம்ம கடுப்பாவுது. ஒழுங்கா சொல்லு. இருடா சொல்றேன்டா, கோவப்படாத. சிஸ்டர் அடாவடியா இருக்கிறத அடக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னடா? மாப்ள, தாய்மை அடைஞ்சிட்டா பெண்மை தானா வந்துடும். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மாப்ள, தாய்மை அடைஞ்சிட்டா பெண்மை தானா வந்துடும். மேல சொல்லுங்க. உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா அந்த குழந்தைய சீராட்டி பாராட்டி தாளாட்டி சோறுட்டி மோரூட்டின்னு அதை வளர்க்கறதுக்கே சிஸ்டருக்கு நேரம் சரியா இருக்கும். வேற எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க. எப்படி ஐடியா? சூப்பர் ஐடியாவா? சூப்பர் 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 ஐடியா. இது பிரில்லியன்ட் ஐடியாவா இருக்கு. உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்பதான் இந்த ஐடியா யோசிச்சீங்களா இல்ல முன்னாடியே யோசிச்சு வச்சிருந்தீங்களா? மாப்ள, சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே ஐடியா அருவி மாதிரி அப்பப்ப கொட்டும். பார்த்து மொத்தமா கொட்டிட போகுது. அப்படி சொல்ல வரல மாப்ள. உனக்கு தேவைப்படும் போது அதுல இருந்து ஒரு துளிய லைட்டா எடுத்து தொளிச்சு விட்டேன். இந்த ஐடியா சொன்னதுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன செய்யலாம்? மாப்ள, நமக்குள்ள என்ன மாப்ள? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்ள. இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம்? மாப்ள, என் செக் புக் எங்க? அங்க. இங்கதான் இருக்குல்ல. நீங்க எங்க வாங்கல. வாங்க வாங்க. ஐயோ, ஏதோ பெருசா தர போறான் போல இருக்கு. வாங்கிட்டு 3 பாலாருன்னு போயிட வேண்டியதா. சொல்லு மாப்ள, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆக்சுவலி நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க கண்ணை முன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். கண்ணா முடிக்கவா? மாப்ள, மை ஐஸ் ஆர் க்ளோசிங் மாப்ள. ஹலோ. Yes, sir. Oh my God. Really? Sir, I can't able to believe this. Thank you, thank you. Thank you so much, sir. என்னமோ தரேன்னு போன்ல பேசிக்கிட்டு Bye, இருக்கா. sir. Thank you, sir. Yes. என்ன மாப்ள, பயங்கர ஹாப்பி ஆயிட்ட? மாப்ள, நம்பவே முடியலடா. என்னன்னு முதல்ல சொல்றா. மல்டிநேஷனல் கம்பெனில டெமோ பண்ணி காட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இத மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். இனிமே இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் எல்லாம் நமக்கு தான். மாப்ள, கங்க்ராட்ஸ் மாப்ள. கையை கொடு. இது எல்லாத்துக்குமே உன்னோட கடின உழைப்பும் பிளஸ் சிஸ்டர் வீட்டுக்கு வந்த நேரமும் தான் காரணம். என்ன முறைக்கிற? தலைவர் என்ன சொல்லிருக்காரு? கண்ணா, உழைப்பு திறமை சாணக்கியத்தனம் எல்லாமே 10% தான். நேரம் காலம் சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்குன்னு தலைவரே சொல்லிருக்காரு. ஏண்டா, நீங்களும் உங்க அப்பா காலத்துல இருந்து மாங்குன்னு தான் உழைக்கிறீங்க. ஆனா இப்படி ஒரு சான்ஸ் எப்பயாச்சும் வந்திருக்காடா? அடிச்சு சொல்றேன், சிஸ்டர் வந்த நேரம் தான் உனக்கு யோகம் கொட்டோன்னு கொட்டுது.
நீங்க கொஞ்சம் வெளில போறீங்களா? வெளிய வா. சரி வெயிட் பண்ற, வந்துறியா? என்னடாச்சு உனக்கு? பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. உன் சந்தோஷத்துக்கான காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அது ஒண்ணு இல்ல நீ. ஆக்சுவலி மல்டிநேஷனல் கம்பெனில நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட பிரசன்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஐயோ, இத மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டா இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும். ஷோ தேங்க் யூ மம்மி. சூப்பர். வாழ்த்துக்கள். தேங்க் யூ சித்தி. வெல்டன் பிரபு. தேங்க்ஸ் அண்ணி. கங்க்ராட்ஸ்னா. தேங்க்ஸ் மா. வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ் கா. கங்க்ராச்சுலேஷன் மச்சான். தேங்க்ஸ் மாமா. டாட், இது எல்லாமே உங்களால தான் டாட். யூ ஆர் சோ ஸ்வீட். தேங்க் யூ டாட். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, உன்னோட உழைப்பு தான் காரணம். வெரி குட் பிரபு. இப்பதான் அவார்டு வாங்கின, அடுத்தடுத்து நல்லதா நடக்குது. என்னங்க குருஜி 3 நாளுக்குள்ள நல்லது நடக்கும்னு சொன்னாரு. இன்னைக்கு 3வது நாளுங்க, அதுக்குள்ள கரெக்டா நடந்துருச்சுங்க. ஆமா இல்ல? எஸ் டாட். டோட்டலி 6 கண்ட்ரீஸ் போகணும் டாட். நெக்ஸ்ட் வீக் கிளம்பணும். எத்தனை நாள் ட்ரிப்பு? 6 months டாட். 6 months-ஆ? ஆ. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னை ஹனிமூனுக்கு அனுப்ப முடியலன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப அதுவா அமைஞ்சிருக்கு. 6 நாட்டை சுத்தி பார்க்க போறீங்க இல்லையா சத்யா? ஆமா ஆமா, டபுள் தமாக்கா. சத்யா, பிரபு, என்ஜாய். அது டாட், ஆக்சுவலி இது பிசினஸ் ட்ரிப்பு. ஆமா, அதுக்கு என்னப்பா? அது ஒர்க் விஷயமா போற இடத்துல ஒய்ஃபை கூட்டிட்டு போனா. என்ன பிரபு, 24 மணி நேரமும் ஒர்க் பண்ண போற? ஃப்ரீயா இருக்கப்பா 2 பேரும் ஊர் சுத்தி பாருங்க. அது இல்ல டாட். என்னப்பா? அது வந்து ஏய் பிரபு, சொல்ல வேண்டியதானடா. அவளை கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அத சொல்ல முடியாம தான் அவன் தயங்கிட்டு இருக்கான். அத புரியாம அவனை போட்டு ஏன்பா இப்படி கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியாப்பா? இல்ல, அப்படி இல்ல. டேய், ஏன்டா இப்படி இழுத்துக்கிட்டே இருக்க? தைரியமா சொல்ல வேண்டியதானே, அந்த குப்பத்துக்காரிய கூட்டிட்டு போய் குப்பையா கொட்ட முடியும்னு. அனிதா, பேசுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. பெரியவங்க எல்லாம் இருக்கோங்கிற மரியாதைக்காக அவ பேசாம இருக்கான். சும்மா தேவையில்லாம வாயை கொடுத்து அவகிட்ட வாங்கி கட்டிக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ ஏமா டென்ஷன் ஆகுற? நீ அமைதியா இரு. யார் நினைச்சாலும் அவங்க ஃபாரின் போக முடியாது. நீ ஏமா அப்படி பாக்குற? ஃபாரின் போகணும்னா பாஸ்போர்ட் வேணும். உன்கிட்ட இருக்கா? பாஸ்போர்ட் இல்லையா? குப்பத்தில் இருக்கிறவங்க லைசன்ஸ் எடுக்க மாட்டாங்க, இதுல பாஸ்போர்ட் வேற எடுக்க போறாங்க. பாரிஸ் போறதுக்கே சில்லறை இல்லாத ஆளுங்க. லண்டன் பாரிஸ் எல்லாம் போறதுன்னா கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அதனாலதான் மாமா சொல்ல வந்தேன்.